Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அமுதா. வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா 100% சைவ ஈரல் வறுவல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே ஈரல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ருசி அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சுவை கண்டிப்பாக இருக்கும். இந்த ஈரல் நம்ம செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் தான் செலவு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதுவும் சத்தான பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த ஈரலை எல்லாருமே கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்து எப்போ செய்வீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ஆல் ஆப்ஷனும் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சைவ ஈரலுக்காக இந்த மாதிரி கீரை எடுத்திருக்கேன். கீரை பார்த்தீங்க அப்படின்னா சிறுகீரை. இது வந்து நல்ல பெரிய கட்டாக இருக்கிறனால நான் 2 கட்டு எடுத்திருக்கேன். ஒரு ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும். நீங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 3லேருந்து 4 கட்டு வரைக்கும் தேவைப்படும். அதே மாதிரி சிறுகீரையில் செய்யலாம். முளைக்கீரை, அரைக்கீரை, அந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே செய்யலாம். கீரை வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா கசப்பு இல்லாத கீரையாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயும் செய்யலாம். இப்போ இந்த கீரையை இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இளந்தண்டாக இருந்துச்சுன்னா நீளமாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி கீரையை நல்லா அலசி எடுத்தாச்சு. அலசினதுக்கப்புறம் கீரை வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த கீரையை 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். கீரையை நல்லா கொதி தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டால் போதும். நிறம் மாறாமல் இருக்கும். மூடி வச்சோம் அப்படின்னா நிறம் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து இது எடுத்து உடனேவே இந்த மாதிரி சல்லடையில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் இது மேலே விட்டுக்கலாம். இது மேலே விட்டதுக்கப்புறம் நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நல்லா கையால் கொஞ்சம் இறுக்கி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணியோடு நம்ம அரைக்க போகிறதில்ல. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு திக்காக வேணும் இந்த பேஸ்ட்டு. அதனால் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா சரியாக இருக்கும். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. சேர்த்துறதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கடலை மாவு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கீரையோட அளவுக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாகவோ குறைவாக எடுத்தீங்க அப்படின்னா கடலை மாவு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ 1/2 கப்பு கடலை மாவுக்கு காரத்துக்காக 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள், நல்லா ஜீரகம் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூளை 1/4 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த மிக்ஸுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். கலந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திக்காக ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இது மாதிரி ஒரு டின் எடுத்துகிட்டு கீழே வந்து எண்ணெய் தொடச்சி பட்டர் சீட் போட்டிருக்கேன். ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது பாத்திரத்தில் எண்ணெய் தொடச்சிட்டு கூட இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஈரல் மாதிரி உங்களுக்கு சேஃப் வரும். அதுக்காக தான். இப்போ நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தினதுக்கப்புறம் இதை வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சதை வச்சிடலாம். வச்சுட்டு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மேலேருந்து தண்ணி வந்து வேர்வையாக சொட்டும். அதுக்காக மூடி வச்சுட்டு மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஃபோர்க்கால குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரணும். அப்போ ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் தான் கட் பண்ண முடியும். ஆறட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த மாதிரி பட்டர் சீட் பேப்பரை எடுத்தாச்சு. இது வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உதிராமல் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது போல் கட் பண்ணிக்கிங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்காக 1 கப் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் மிதமாக சூடானதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் வந்து நல்லா முறுமுறுப்பாக ஆகணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விடுங்க. போட்டோன்னே திருப்பாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 நிமிஷம் ஆகும் நம்மளுக்கு. நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குலுக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் இது நம்ம ஈரல் செய்யும்போது கரெக்டான டெக்ஸ்சர் வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஈரல் இப்போ கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம வறுவல் பண்ணலாம். வறுவல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதே எண்ணெயை கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போக இது போல் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு காரத்துக்காக தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வாசனைக்காக கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறலாம். மசாலாவை 2 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வத்தி வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை நம்மளுக்கு சுத்தமாக போகும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் குறைஞ்சி இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா இந்த மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷுக்கு அளவாக போடுங்க, அதிகமாக போயிடும். கீரைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலே போதும். இப்போ வதக்கிற மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு. பாருங்கள், நல்ல எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக மசாலா எல்லாமே வாசனையாக வந்துடுச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சைவ ஈரலை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இது இன்னும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு மிதமான தீயில வேகணும். அப்போ தான் நல்லா அந்த ஈரல் எல்லாம் உப்பு காரம் பிடிச்சி நல்ல ருசியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு. ஈரல் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டோம் அப்படின்னா நம்மளோட சைவ ஈரல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கறி கூட தோற்று போயிடும், அந்த அளவுக்கு கண்டிப்பாக ருசியாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. கடைசியாக இது மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மிளகுத்தூள் போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு நம்ம ஈரல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எதில் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெலுங்கு ரெசிபி, கல்யாணத்துல எல்லாம் வைப்பாங்க. இந்த ஈரலை நல்லா மென்று சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சுவை அப்படியே இருக்கும். ஆட்டு ஈரல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெரைட்டி ரைஸ் கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜீரா ரைஸ் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சாதத்துக்கு ஒயிட் ரைஸுக்கு போட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க விரும்பி கேட்ட ரெசிபி, அதுதான் நான் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சன் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.